ப்ராம்ப்ட்லி நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நடந்துட்டு இருக்க அரசியல் களத்தை பத்தி கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய பத்திரிகையாளர் கார்த்திக் சாரிடம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சொல்லுங்க. நாளுக்கு நாள் இந்தியா பாகிஸ்தானோடைய மோதல் அதிகரிச்சுட்டே வருது, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்தியா நம்ம இந்திய அரசாங்கம் 16 யூடியூப் சேனல் பாகிஸ்தானோட யூடியூப் சேனலை பேன் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி இல்லை, அது யூடியூப் சேனல் இப்போது இந்த சோஷியல் மீடியா ரொம்ப அதிகமானதுனால யார் யார் என்னென்ன கருத்துக்கள் வேணால் சொல்லலாம் அப்படின்னு ஆயிடுச்சு. அதனால அதில் இந்திய அரசாங்கத்திற்கு எதிராகவும் இராணுவத்திற்கு எதிராகவும் கருத்து சொல்வதை தடை செய்யணும். அந்த தடை செய்யறதுனா 16 பாகிஸ்தானை சேர்ந்த யூடியூப் சேனல்ஸ் இவங்க இந்திய அரசாங்கத்துக்கு எதிராகவும் இந்திய இராணுவத்துக்கு எதிராகவும் கருத்து சொல்லி வந்திருக்காங்க. இப்போ கூட பல்வேறு கருத்துக்கள் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. நான் இந்த தடை இராணுவத்தால் இந்திய அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட முடிவு. இது பாகிஸ்தான் போர் தொடுத்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இந்திய அரசாங்கத்தினுடைய முடிவு. அது நம்ம இந்திய அரசாங்கத்தோட நடவடிக்கைகளை விமர்சிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் இந்திய இராணுவத்தை பற்றி தவறாக பேசுறது. அவங்க அன்னைக்கு நின்றுக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு கேள்வியாக இருக்கலாம். ஏன் நிற்கலை அப்படின்னு கேள்வியாக இருக்கலாம். அவங்க கூட இருந்துக்கிட்டே ஓடி போயிட்டாங்க. இந்த மாதிரி இராணுவத்தை மேலே தவறாக பேசக்கூடாதுல்ல. யாரை திருப்திப்படுத்துறதுக்காக இந்த வார்த்தைகள் சொல்கிறாங்க. இன்னொன்று போக போக இன்னொரு கருத்துக்கள் ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாகிஸ்தான் மேலே போட்டு கொடுக்கறது அவசியம் இல்லை. இதெல்லாம் இங்கே இருக்கிற இவங்க நினைக்கிறது இஸ்லாமிய வாக்கு திருப்பி இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளோட எந்த தலைவருமே இது பாகிஸ்தானை ஆதரித்து கருத்து சொல்லலை. இந்த சம்பவத்தை ஆதரித்து கருத்து சொல்ல எல்லாருமே எதிர்க்க தான் செய்கிறாங்க. இங்கே இருக்கிற எந்த இஸ்லாமியர் தலைவர்கள் நடந்தது பாகிஸ்தான் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாங்க. பாகிஸ்தான் வேற, இந்தியா வேற. இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் விட அங்கே இருக்கிற இஸ்லாமியர் வேற. இந்த தலைவர்களே சும்மா தான் இருக்காங்க. நடுநடுவில் இந்த மாதிரி விஷமத்தனமான கருத்துக்களை பரப்புறதுக்குன்னு அன்றைக்கி நான் போன தடவை சொன்ன மாதிரி தான் இந்த பிரிவினை சம்மந்தப்பட்டவர்களை உடனடியாக கடை எடுக்கிறது தான் மிகப்பெரிய நல்லது. இந்த 16 யூடியூப் சேனல் தடை பண்ணாங்கல்ல, அது மூலம் சோஷியல் மீடியா நிறைய பேர் அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சோஷியல் மீடியா கவர்மெண்ட் நீங்கள் நாட்டுக்கு எதிராக பேசுவது தவறுன்னு அவங்களுக்குன்னு புரியலை. நாட்டுக்கு எதிராக பேசுவது தவறு, இந்திய இராணுவத்துக்கு எதிராக பேசுவது தவறு. நீங்கள் எல்லாருமே இந்தியர்கள், நாம் எல்லாருமே இந்தியர்கள், இஸ்லாமியர்கள் அனைவரும் இந்தியர்கள். அப்படிங்கும் பொழுது அவர்கள் யாருமே தவறாக பேசலை. நீங்கள் ஃபுல்லாக இங்கே இருக்கிற ஒரு சில அமைப்புகள் அவங்க இஸ்லாமிய அமைப்பும் கிடையாது. அவர்கள் இஸ்லாமிய அமைப்புகள், இஸ்லாமிய தலைவர்கள், இஸ்லாமிய மக்கள் யாருமே பாகிஸ்தானுக்காக ஆதரவாக இல்லை. அந்த பாகிஸ்தானுக்காக ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடிய சிறு சிறு குரல்கள் இங்கே வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்து ஒவ்வொன்றாக ஆரம்பிக்கிறாங்க. அது அவர்களை அனைவரையும் தடை செய்யணும். அவர்கள் அனைவரையும் தடை செய்தால் மட்டுமே இதற்கு ஒரு முழுமையான ஒரு விடை. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தனித்தனியாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பத்திலே கிள்ளி எறியணும். நாட்டுக்கு எதிராக கருத்துக்களை சொல்கிறது மிகப்பெரிய தவறு. அதற்கு கடுமையான தண்டனை அளிக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி. நாட்டுக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து பரப்புறது, விஷம பிரச்சாரம் செய்கிறது யாராக இருந்தாலும் தடை செய்யப்பட வேண்டும். அவங்களுக்கு எல்லாரும் திருப்பி நம்ம சொல்கிறது என்னென்னா, இந்தியா வேற, பாகிஸ்தான் வேற. இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்களும் வேற, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பாகிஸ்தான் அது வேற. இவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. 2 நாட்டோட சம்மந்தப்பட்ட விஷயம். இது இப்படி தான் பார்க்கணுமே தவிர இதில் நீங்கள் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணால் இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறது தவறு. அவங்க யாரும் நினைக்கல. பிரபல சினிமா துறையை சேர்ந்த ஒருத்தர் கூட சொல்லியிருக்காரு, யாரோ 4 பேர் பண்ண தவறுக்காக நீங்கள் ஏன் பாகிஸ்தான் கூட போர் தொடுக்குறீங்க அப்படின்ற ரொம்ப பகிரங்கமாக சில விஷயங்கள் சொல்லியிருந்தார். 4 பேர் பண்ணுற தவறுனா யார்? அந்த 4 பேர் யாருன்னு அதை அவங்களால ஓப்பனாக சொல்ல முடியல. யாருன்னு சொன்ன இந்த பாகிஸ்தானோட ஆதரவு பெற்ற லஷ்கர் இ தொய்பாவோட அமைப்பு. ஆமாம், அவங்க பாகிஸ்தானில் அந்த தளவாட பாகிஸ்தான் இராணுவத்திற்கே அந்த முழு பொறுப்பு இருக்குது. பாகிஸ்தான் இராணுவம் தனியாக அவங்க பட்ஜெட் போடுறாங்க. அதுக்கு பிரிவினைவாதிகளுக்கு, அந்த இருக்கிற பயங்கரவாதிகளுக்கு பணம் தருது பாகிஸ்தானோட பட்ஜெட்லேயே இருக்குது. இவங்கெல்லாம் சும்மா இன்றைக்கி சமரசம் பேசுகிறேன்ற பேசல. இந்த சினிமாக்காரங்களாம் சினிமாவை எடுத்துட்டு போயிடணும். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அதாவது சமநிலை பேசுகிறேன், சமூக நீதி பேசுகிறேன் அப்படின்ற பேரில் நாட்டுக்கு எதிரான கருத்துக்களை அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய தவறு. இது போன்ற பேச்சுகளே முதல்ல ஒழிக்கணும்னா 4 பேர் நடவடிக்கை எடுத்தால் ஒழிக்க முடியுங்கிறேன். இந்த பேச்செல்லாம் தவறான பேச்சு. அது அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அமைச்சருடைய பேச்சு என்ன? அது நான் எங்கிட்ட எத்தனை ஏவுகணை இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, எத்தனை துப்பாக்கிகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, எங்களை காட்டுவதற்கான நேரம் இருக்குன்னு அங்கே இருக்கிற பாகிஸ்தான் அமைச்சர் ஒருத்தர் பேசுகிறாரு.
அதை கண்டிக்காமல் இங்கே உட்காந்துட்டு நீங்கள் அவங்களே பொறுத்து இருக்காதீங்க, அவங்களுக்கு பல்வேறு நீங்களே நல்லது சொல்கிறீங்க. அதுக்கு அரசாங்கம் பார்த்துக்கும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் பார்த்துக்கும். எதிர்க்கட்சிகள் எதிர்க்கட்சி வந்து ஆதரிக்கிறாங்க அரசாங்கம் செய்வதற்கு, இந்திய அரசாங்கம் ஆதரிக்கிறாங்க. இது போன்ற பேச்சுக்கள் ஒவ்வொன்றா கொஞ்சம் இதை அனுமதிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை கொஞ்சம் கூட அனுமதிக்கிறது தவறு. கொஞ்சம் விட்டீங்க அப்படின்னா தேசத்துக்கு எதிராக நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இராணுவ நடவடிக்கைகளை கிண்டல் செய்கிறதும் கேலி செய்கிறதும் தவறு சொல்கிறதும் மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறத உணரணும்னா கடுமையான நடவடிக்கை அரசாங்கத்தால் எடுக்கப்பட வேண்டும். பொய் குற்றச்சாட்டு சொல்கிறது, வதந்திகள் பரப்புவது, அரசாங்கத்தின் மேல் தவறுகளை சொல்பவர்கள். நீங்கள் ஒரு பிஜேபி கட்சி மேலே நீங்கள் 1000 தப்பு சொல்லுங்கள், நம்ம பற்றி கவலை. அது கட்சி மேலே அதை பற்றி நமக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. அது உங்களுடைய தவறு, அது அவங்கள கட்சிக்காரங்க தவறு, அவங்க பாலிசி தவறாக சொல்லுங்கள், அது எதுவும் பிரச்சனை கிடையாது. இந்திய நாட்டோட இராணுவத்தின் மேலே நீங்கள் தவறு சொல்லாதீங்க. தவறு யார் சொன்னாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும். அந்த மாதிரி யார் பேச, அந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, அவங்க அதாவது சேனல் வச்சுருந்தாலும் சரி, பத்திரிகை நடத்தினாலும் சரி, தனிப்பட்ட கருத்துக்களாக இருந்தாலும் முழுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். சார், இப்போ அதிரடியாக ஒரு விஷயம் நடந்தது, எல்லாமே இப்போ பரபரப்பாக அதை தான் பேசிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாலை அலற கோவை மிளற மிக பிரம்மாண்டமாக ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. என்ன சார், யானை விட பெரிய பலமான ஒரு விஷயம் நடந்திருக்கு சார். நீங்கள் சொல்கிறது இப்போ யூடியூப்ல நடுவில் வரும், திடீர்னு சாலைக்குள் யானை புகுந்தது, மிரண்டி ஓடுனாலும், அந்த மாதிரி எதுவுமா என்னன்னு கேட்குறேன். இது மிக பிரம்மாண்டமான யூத் கமிட்டி மீட்டிங், தமிழக வெற்றி கழகத்தோடைய திரு விஜயோடைய மீட்டிங் நடந்திருக்கு. அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள்? இல்லை, ஒவ்வொரு கட்சிக்கும் அமைப்பு ரீதியாக பலம் சேர்க்கறதுக்காக நடத்துவாங்க இல்லையா, அது போன்ற முயற்சி தான் அது. ஏன்னா பொதுவாக வந்து வாக்குச்சாவடி, பூத் கமிட்டி அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய முக்கியம் அரசியல் கட்சிக்கு. அமைப்பு ரீதியாக பலம் சேர்க்கணும். எல்லாருமே சொல்ல ஆரம்பிப்போம், நம்ம அமைப்பு ரீதியாக பலம் இல்லைன்னு சொல்லுவோம்ல. ஒரு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கூடிய பலம் மற்றவர்கள் கிடையாதுன்றது உண்மை. அமைப்பு ரீதியாக பலம் கொண்டவர்கள் மட்டுமே அனைத்து தொகுதிகளையும் ஆள் நிப்பாட்டி கரெக்டாக அந்த வாக்காளர்களை கொண்டு போய் சேர்த்து வாக்குகளை வாங்குவதுன்ற ஒரு பெரிய கலை. அது புதுசாக ஆரம்பித்தவங்களுக்கு அது உடனடியாக முடியாது. அதனால் அந்த அமைப்பு ரீதியாக அவங்களோட தொண்டர்களை வந்து ஒருங்கிணைப்பார்கள், அதை பற்றி தெரிய வைப்பதற்காக இந்த மாவட்டத்தில் கூட்டம்லாம் வரிசையாக நடத்துகிறாங்க. அங்கே வீராவேசமாக பேசுவாங்கல்ல, அது எல்லாரும் செய்கிறது தானே, எல்லாரும் செய்கிறதா. ஆனால் மற்ற கட்சிகளோட கம்பேர் பண்ணும்போது தமிழக வெற்றி கழகத்தோட இந்த மாஸ் என்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது. மக்களுடைய தொண்டர்களுடைய கூட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு காவல்துறை அவ்வளோ திணறி போயிருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் புசியானது என்ன சொல்லியிருக்காரு, எங்கள் தலைவருக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுத்துக்கிறோம், மக்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுங்கன்னு காவல்துறையை நோக்கி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் விட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் இவர் ஆதவ் அர்ஜுனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வருவாராம் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, இப்போ பார்த்தீங்களா எங்கள் தலைவர் வந்துட்டாரு அப்படி இந்த மாதிரி மாசான என்ட்ரிலாம் கொடுக்குறாங்களே சார், இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள்? சினிமாவாவது ஓப்பனிங் சீனில் ஒரு மேலேருந்து கீழே குதிச்சு ஸ்ட்ரைட்டாக வந்து அடித்து ஒரு சாங்கோட வர்றதுக்கு சினிமாவாது சினிமா மாதிரியே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இது நான் சொல்கிற மாதிரி அவங்க அமைப்பு ரீதியாக பலம் கொண்டதற்காக ஒரு பல்வேறு கூட்டங்கள் நடத்தலாம், ஒவ்வொரு இடத்துக்கும் சுற்றுப்பயணம் போகிறாரு, இதெல்லாம் சரி, அதெல்லாம் தவறே கிடையாது. பண்ணால் தானே அவங்க வந்து தன்னுடைய கட்சியை வலுப்படுத்த முடியும். கட்சியை வலுப்படுத்துறதுக்கான விஷயங்களில் செஞ்சு தான் ஆகணும். அதில் யாரும் எந்த ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் நீங்கள் போகிறீங்கன்னு கேட்க முடியாது. என்னென்னா அவங்க தன்னை என்ன நினச்சிக்கிறாங்கன்றது ஒன்று புரியலை. இங்கு அவங்க இந்த மேடையில் இருக்கிறவங்க விஜயை குஷிப்படுத்துறதுக்காக பல்வேறு விஷயங்கள் பேசலாம். விஜய் சிரிச்சுட்டு அப்படியே பெருமையாக தான் உட்காந்துருக்காரு. நீங்கள் இந்த கூட்டம் சொன்னீங்கல்ல, இந்த கூட்டத்தெல்லாம் நீங்கள் வச்சு நீங்கள் கணக்கே போடாதீங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவர், ஒரு சினிமா நடிகர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக மாறுறாரு. மாறும்போது அந்த அவருடைய ரசிகர்கள் கூட்டம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒவ்வொன்றும் தொடர்ந்து வரதான் செய்யும். நீங்கள் மொத்தமாக ஒரு இடத்துல ஒரு 5 லட்சம் பேர் கூடுறாங்க, 6 லட்சம் பேர் கூடுறாங்கன்றது பல்வேறு இடங்களில் திரட்டி வரப்பட்ட கூட்டமாக தான் இருக்கும். அது ஒன்றும் தவிர ஆனால் திரட்டி வரப்பட்ட கூட்டம் கிடையாது, அவங்களா திரண்ட கூட்டமும் இருக்குது. விஜய்க்காக இவங்க நான் பணம் செலவழிச்சு கூட்டுதாங்கன்னு சொல்லலை. இது அதிமுகவும் திமுகவும் பண்ணுற வேலையை இவங்க பண்ணலை. அதை கூட குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு, விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட்லாம் பணம் கொடுத்து வாக்கு அதெல்லாம் வாங்கலை, ரெடி செலவு இல்லாமலாம் அவங்க பண்ணவே இல்லை. மதுரையில் 25 கோடி ரூபா கொடுத்தாங்க கம்யூனிஸ்ட்டுக்கு திமுக, அதோட அறிக்கையில் வந்ததில்ல, வரவு செலவு அறிக்கையில் வந்ததில்ல, 25 கோடி ரூபா கம்யூனிஸ்டே வாங்கியிருக்காங்கல்ல. நாம் தமிழர் கட்சியை வேணால் சொல்லுங்கள் பணம் செலவழிக்காமல் இருந்தாங்கன்னா, அதை குறிப்பிட்டிருந்தால் பரவாயில்ல. நாம் தமிழரை குறிப்பிடாமல் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனும் ரவிக்குமாரும் பணம் செலவழிக்காமல் பண்ணாங்களா? பணம், அதாவது வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கறது வேற, அது நடந்ததுதான்றது நமக்கு இந்த தொழில் நடந்ததுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருந்திருக்கலாம். ஆனால் பொதுவான தேர்தல் செலவுகளுக்குன்னு இவ்வளோ செலவு இருக்குது, அது கூட இல்லாமல் பண்ணுறது வந்து நாம் தமிழர் கட்சி.
நாம் தமிழர் கட்சி எனக்கு தெரிஞ்சு வாக்குகள் ரொம்ப பணம் கொடுத்து ஆளுகளை கூப்பிட்றதே கிடையாது. அதை நீங்கள் சொன்னீங்கனாலாவது பரவாயில்ல. நீங்கள் இவர் ஆதவர்ஜுனா பேசுன இது மாதிரி ஒரு மேடைக்காக சில ஒரு பேச்செல்லாம் பேசுவாங்க. ரொம்ப ஒரு அந்த கூட்டத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு என்னன்னு புரியாது. மதுரையிலலாம் இங்கே கூட்டம் வச்சுங்களேன், நடிகர் தவக்கலைலாம் ஒருத்தர் இருந்தார் பார்த்து, இவர் இதில் இவரோட பாக்யராஜ் படத்துலாம் வருவார். அவர்லாம் ஒரு தடவை வந்து சரியான கூட்டம். நீங்கள் கூட்டத்தை வச்சு கணக்கு போடாதீங்க. இன்னொன்று, எல்லா கட்சியிலையும் ஒரு நட்சத்திர பேச்சாளர்னு சொல்லிட்டு சினிமாக்காரங்க யாராவது இருப்பாங்க. திமுகவில் இந்த தியாகு, சந்திரசேகர்லாம் இருந்தாங்க, எஸ்.எஸ். சந்திரன் அந்த மாதிரி இருப்பாங்க. அதிமுகவில் கூட இந்த விந்தியா, அப்புறம் காயத்ரி ரகுராம் அவங்களாம் இப்போ இருக்காங்க. அது அந்த அம்மா காயத்ரி அவங்க இதில் இருந்தாங்க நினைக்கிறேன், பிஜேபியில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ இங்கே இருக்காங்க, ஏடிஎம்கேக்கு வந்திருக்காங்க. இந்த குரூப்பெல்லாம் இருக்கும். இவங்களெல்லாம் வந்து கூட்டம் சேர்க்கறதுக்கு, அந்த கூட்டம் எல்லாமே ஓட்டு போடணும்னு நீங்கள் நினைக்க முடியாது. அந்த இடத்த ஒரு கவர்றதுக்கு நீங்கள் நிப்பாட்டலாம், அவங்க பேச ரசிக்கலாம், பலவின் நடிகை வந்திருக்காங்கன்னு பார்க்க வரலாம். ஆனால் இவர் எந்த நடிகருமே நிப்பாட்டல. தமிழக வெற்றி கழக விஜய் வந்துட்டு ஆதவர்ஜுனா மட்டும் தானே நிற்கிறாரு. கூட்டம் வரும்னு சொல்றேன் இல்லையா, அது மாதிரி அவர்களுக்கே கூட்டம் வரும்னா சினிமா நட்சத்திரமான விஜயை பார்க்க கூட்டம் வராதா? நீங்க கூட்டத்தை வச்சு கணக்கு போட முடியாது. ஆனா அதுல ஒரு சின்ன ஒரு முரண்பாடு ஒன்று இருக்கு. அதுல என்னன்னா, நம்மளே சொல்றோம் கூட்டத்தை வச்சு கணக்கு போடாதீங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா தேர்தல் வரும்பொழுது ஒரு சில குறிப்பிட்ட வாக்குகளை பிரிக்கிறதுக்கு இவங்களால் கண்டிப்பாக முடியும். விஜய் ஏன்னா அந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் இருக்காங்கல்ல, அந்த பசங்க எல்லாம் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. இவர் விஜயகாந்த் முதல் தடவை வந்தப்போ திமுக மேலே இருக்கிற வெறுப்பில் ஓட்டு போட்டதான் அவர் எடுத்த உடனே ஒரு 10% ஓட்டு வாங்கினார். அவர் மட்டும் தான் ஜெயிச்சார். ஆனால் தமிழ்நாடு ஃபுல்லாக அத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க. அதுபோல் இவங்களுக்கு எத்தனை ஓட்டு விடும் தெரியல. நீங்கள் இவங்க நினைக்கிற மாதிரி நாளை காலைல சிஎம் ஆகிறதுங்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. எதிர்கட்சிக்கு மிகப்பெரிய வலிமையாக வரலாம் நமக்கு தெரிந்து. யாருமே இப்போ கணிக்க முடியாது, நம்ம முடிவை கணிக்க முடியாது. ஆனாலும் நம்ம பார்க்குற பார்வைப்படி நீங்கள் இன்னும் இவங்க போக வேண்டிய தூரம் அதிகம். வெறும் பேச்சு மட்டுமே, வெறும் அறிக்கை. இப்போதான் அவர் வெளியே வராரு. இப்போதானே இங்கே பனையூரை விட்டு இப்போ தானே வெளில வராரு. கோயம்புத்தூருக்கு வந்து ஒவ்வொரு இடமா போகலாம். இனிமே இவங்க மேலே இருக்கிற பெரிய குற்றச்சாட்டு அறிக்கை மட்டும்தான் அவர் எங்கேயும் வரமாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டெல்லாம் இருக்குது. அதை உடைக்கிறதுக்காக கூட செய்யலாம். ரோட் ஷோ பயங்கர மாசா என்ட்ரி கொடுத்துருந்தார். ரோட் ஷோலாம் மக்கள் அதான் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் படை தான் அவரை சுற்றி நிறைய இருந்துச்சு. ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. இந்த இடத்துல ஒரு விஷயம் யோசிக்க வேண்டியது சார். என்னன்னா, தமிழக வெற்றி கழக விஜய்க்கு ஒரு இளைஞர் படை தனியாக இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம நாம் தமிழர் கட்சி சீமான் அவங்க கட்சியில் பார்த்தாலும் இளைஞர் படை தான் நிறைய பேர் இருப்பாங்க. இப்படி ரெண்டு பக்கமும் பிரிவே இப்படி இருக்கும்போது யார் வின் பண்ணுவா? அதுதான் இப்போ நாம் தமிழருக்கு இவர்களால் இழப்பா அப்படின்ற ஒரு கேள்வி ரொம்ப நாளாக வந்துட்டு இருக்கு. ஆனால் நாம் தமிழர் கூட்டம் வேற. நாம் தமிழர்கள் கூட்டம்ங்கிறது தமிழ் தேசியம்லாம் பேசிட்டு, தமிழ் தேசியம் இதெல்லாம் பேசி இந்த கல்லூரி மாணவர்கள்லாம் தமிழ் தேசியத்தால் ஈர்க்கப்பட்டு எப்படி ஒரு காலத்தில் திராவிடம் பேசி திமுக வந்து வளர்ந்ததோ, அப்போ ஒரு பெரிய ஒரு ஃபேஷனாக இருந்தது இந்தி திணிப்பு, திராவிடம் பேசுறது அப்படிங்கிறது. அந்த காலத்தில் நான் சொல்கிறேன் 60களில் 57க்கு அப்புறம் 60களில் வந்து மிகப்பெரிய தமிழ்நாட்டில் திமுக வளர்றதுக்கு மிக முக்கிய காரணம் அதெல்லாம். அப்போ ஃபுல்லாக இளைஞர் கூட்டம், மாணவர்கள் கூட்டம் ஃபுல்லாக திமுக பக்கம் தான் இருக்கும். ஒவ்வொரு கல்லூரியும் மாணவர் அமைப்பு இருக்கும். அப்போல்லாம் இப்போ தான் மாணவர் அமைப்புலாம் தேர்தலாம் கிடையாது. அப்போ மாணவர் தேர்தல் இருக்கும். எல்லா தேர்தலையும் அதில் வந்தவங்க தான் இன்றைக்கி இருக்கிற வைகோ, துரைமுருகன், இவங்க எல்லாம் அரசியல்வாதிகள் எல்லாமே அந்த காலத்தில் பச்சையப்பாலில் படித்தவங்க, பிரசிடென்சியில் படித்தவங்க தான் அவங்க எல்லாருமே. மாணவர்கள் அமைப்பில் இருந்து நல்ல மாணவர்கள் கட்சியில் வந்தது. திமுக வளர்ந்தது கல்யாணத்துலேயும் அந்த காலேஜ்லேயும் தானே. இந்த கல்யாணத்தில் போனால் கரெக்டாக மைக்கு போட்டு பேசுறது அவங்களுக்கு மிகப்பெரிய ரொம்ப தெளிவான ஒரு பலமாக இருந்துச்சு. கல்யாணத்தில் மைக்கில் பேச கல்யாணம் மாதிரி கருமாதி எதுவாக இருந்தாலும் மைக்கு போட்டு அந்த இடத்துல அரசியல் பேசுவாங்க. அதே மாதிரி கல்லூரிகளில் மாணவர்கள் இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது இல்லையா? அந்த மாதிரி இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க, நாம் தமிழர் வந்து சீமான் வந்து அந்த கல்லூரி மாணவர்களோட பிரபலமாகிட்டு வராரு. நமக்கே தெரியும், என்ன தெரியும். அதனால அதை வந்து உடைக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா விஜய் வந்து ரசிகர் கூட்டம், ரசிகர்கள் கூட்டமா இருந்தா அது இளைஞர்கள் கூட்டமா இருக்கு. இதுல வந்துட்டு தமிழ் தேசியத்தை பேசுவாங்க. இங்க வந்து ரசிகர்கள் கூட்டம் தான் அதிகமா இருக்கும். ஏன்னா இப்ப விஜய் இன்னும் ஒரு தெளிவான சொல்ல தமிழ் தேசியமும் ஒன்று, தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள்ன்றாரு. இது வேற அது வேற, சம்மந்தமே கிடையாது. தமிழ் தேசியம்னா என்ன, திராவிடம்னா ரெண்டுத்துக்கு என்ன சம்மந்தம்? இது அதை எதிர்க்குது. எப்படி ரெண்டு கண்ணா இருக்க முடியும் தெரியல. இவங்களோட கொள்கை முடிவில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கு. அவங்களே தெளிவாய்க்கல. எல்லாரையும் திருப்திப்படுத்தணுன்றதுக்காக எல்லாருடைய படத்தையும் வைக்கிறாரு. ஆமா,
எல்லாருடைய படத்தையும் வைக்கிறாரு. அதில் பல்வேறு சர்ச்சைகள் வந்தது. உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு கொள்கை இருக்க முடியும், எதுவோ ஒன்று. அட நீங்கள் சங்கின்னு சொல்கிறாங்களே பிஜேபிக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. எப்படி இருந்தாலும் அவங்க இந்திய தேசியம்ன்றாங்க, தீவிர இந்துத்துவா, அது அவங்களோட கொள்கைகள் இருக்காங்க. தீவிரமான திராவிடக்காரர்கள் இருக்காங்க. அவங்க முழுக்க திராவிட கருத்துக்கள் அவங்க இருக்காங்க. இந்த பக்கம் தமிழ் தேசியம் இப்போ திராவிடங்களை எதிர்த்து கூடியவரை இப்போ ஒரு 10 வருஷமாக தான் அந்த பேசப்பட்டு மீண்டும் தமிழ் தேசியம் பேசுகிறோம். ஒரு காலத்தில் பேசப்பட்டது, நடுவில் இருந்தால் திருப்பி வருது. அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. அது மாதிரி உங்களுக்குன்னு என்ன ஒரு கொள்கைன்னு ஒன்று இருக்குல்ல. ஆனா ஒரு இடத்துல விஜய் சொல்லியிருக்காருல, பிறர் போக்கும் எல்லா உயிருக்கும் தானே சொல்லியிருக்காரு. நீங்க பர்டிகுலரா இவங்க படம் தான் இந்த தலைவர்கள் தான் நான் தலைவர்களை நாம சொல்லல. அப்ப விமர்சனம் வரும். அதான் எடுத்தோடனே அவர் அந்த ஸ்பீச்லயே அதானே கொடுக்குறாரு, பிறர் போக்கும் எல்லா உயிருக்கும். அதுதானே ஹைலைட் அந்த கட்சியோட. பிறர் போக்கும் எல்லாருக்கும் யார் நாங்க என்ன இல்லை நான் சொன்னோம்னாங்க, நாங்களும் அதுதான் சொல்றோம். உங்க கட்சிக்குன்னு ஒரு கொள்கை வேணும், தெளிவான ஒரு கொள்கை இருக்குல்ல. அவர் இப்போ சீமான்னு ஒரு கொள்கையை சொல்லிட்டாரு. பிஜேபி தான் தான் கொள்கைன்னு சொல்லிடுச்சு. திமுக ஆரம்ப காலத்திலேருந்து திமுக திராவிடம் பேசினவங்க தான். இப்போ அது நீர்த்து போனாலும் அது பேசப்பட்டது தான். அவங்க இன்னும் திராவிடம் தான் சொல்கிறாங்க. அவங்க திராவிடங்கிறது இன்னும் அதுலேயே பல்வேறு கேள்விக்குறிகள் இப்போ இருக்குது. திராவிடங்கிற இனமான்னு தெரியல, மொழியான்னு தெரியலன்னு பேசுகிறாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு. உங்களுக்கு கொள்கைன்னு என்ன இருக்குது உங்களுடைய கட்சிக்குன்னு? ஏதாவது ஒரு கொள்கைன்னு ஒன்று இருக்கணும்ல. அது எதுவுமே இல்லை. அதான் சொல்கிறேன். இவர் சொல்கிறார் இல்லையா, தேசிய இது தமிழ் தேசியம் ஒன்று, திராவிடம் ஒன்றுன்னா அவனை ஏற்றுக்க மாட்டான். அது எப்படி ஒன்றாக முடியும்? அதனால் இது எதுக்கெல்லாம் சொல்ல வரோன்னா, விஜய்ன்ற ஒரு தனிப்பட்ட ஒரு மாசு ஒரு இது இருக்கலாம். ஆனால் நீங்கள் கேட்டிங்க இல்லையா, இளைஞர்கள் இந்த கூட்டம் வேறு, அந்த கூட்டம் வேறு. இன்னொன்று, விடுதலை சிறுத்தைகளில் இருக்கக்கூடிய பல்வேறு இளைஞர்கள் விஜய் கட்சியில் இருப்பாங்க. எல்லாம் ரசிகராக தான் இருப்பாங்க. ஆனால் இது தேர்தல் வரும்பொழுது தான் தெரியும் அவங்க எப்படி மாறுவாங்கன்னு. அது ஒரு கூட்டம். விடுதலை சிறுத்தைகள்ன்றது அவங்க ஒரு பாசப்பிணைப்பான ஒருத்தங்க. என்ன இவங்க ரசிகர்கள் கூட்டம். இது எப்படி மாறும், இளைஞர்களோட மாற்றம் எப்படி இருக்கும்னு நமக்கு இன்னும் தெரியல. ஆனால் விஜயோட ரசிகர்கள் வேற, சீமானுடைய நாம் தமிழருடைய இளைஞர்கள் வேற. அது மட்டும் நமக்கு தெரியுது. தொடர்ந்து பேசுவோம் சார். நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இன்னும் வரக்கூடிய நாட்களில் என்னென்ன நடக்குதுன்னு நம்ம மக்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். நன்றி, வணக்கம் சார். நன்றி.